தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா, இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் யூடியூப்பில் பேசு தமிழாக பேசு அப்படிங்கிற ஒரு வலையை நடத்திட்டு வரான். அந்த வலைவலிக்கான அலுவலகம் திறக்கையில் அண்ணன் சீமானை தான் கூப்பிட்டு திறந்து வச்சான். அப்போது அவன் அண்ணன் சீமானை என்ன சொன்னான்னா, இது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக தான் சேனல் செயல்படும், அதனால் நீங்களே திறந்து வைங்கனே அப்படின்னு அண்ணன் சீமான் போய் திறந்து வச்சார். அண்ணன் சீமான் போய் திறந்து அந்த காணொலியெல்லாம் வெளியிட்ட போது கணிசமான சப்ஸ்கிரைபர் கணிசமான வியூஸுகள் அப்படி போய்கிட்டே இருந்தது. அதன் பிறகு அப்படியே அந்த சேனல் வளர அண்ணன் சீமானை போட்டு அப்படியே அந்த சேனல் வளர்ந்து வந்துச்சு. கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராக மாறிடுச்சு. எப்படின்னு கேளுங்க, அண்ணன் சீமானை வச்சு வளர்ந்த சேனலு அப்படி இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவும் அண்ணன் சீமானுக்கு எதிராக செயல்பட தொடங்கிடுச்சு. சரி, அப்படி தான் மாறிடுச்சு. இவன் பச்சோந்தியோட மோசமான பேலாக இருப்பான் போலுக்கு. பச்சோந்தியாவது எப்போமா தான் நிறம் மாறும். இவன் பணம் கொடுத்தா இன்னைக்கு இங்கே இருப்பான், நாளைக்கு அங்கே மாறுவான் போலுக்கு. எந்த பேர் சேனலில் போய் திறந்து வச்சாருப்பார் அண்ணன் சீமானு எனக்கே ரொம்ப வருத்தமாகி போச்சு. இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு காணொலி போட்டிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, அண்ணன் சீமானுக்கு போடக்கூடிய ஓட்டுகள் அனைத்துமே வீண் தான், அது தெருவில் போடக்கூடியது, கழிவுகள் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கருத்தை முன் வச்சுருக்கான். நம்ம இப்போ இவன்ட்டு என்ன கேட்குறோம்னா, அட காசுக்காக அங்கிட்டு இங்கிட்டு மாறுதியடா, உனக்கு அறிவு இருக்காடா? அப்போ அண்ணன் சீமானுக்கு போடக்கூடிய வாக்கு கழிவுங்க, பிற எதுக்கு அவரை கூப்பிட்டு பிடுங்கிறதுக்கா நீ திறக்க வச்ச உன் ஆஃபீஸை? அப்போ உனக்கு மான ரோசை வந்து அவன் திறக்க வைக்காமல் இருந்திருக்க வேண்டியதானே? நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ நல்ல நாம் தமிழர் கட்சி ஆதரவு வச்சு நல்லா வளர்ந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே இப்போ நாம் தமிழர் கட்சியை இழிவாக பேசுது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது கழிவு, அந்த ஓட்டு கழிவு அப்படின்னு. உன்னையை பற்றி பேசுறளவுக்கு நீ ஒன்றும் பெரிய புடிங்க ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன்றே ஒன்று சொல்லுதுன்னு கேட்டுக்கோ, பச்சோந்தியாவது எப்போமா தான் நிறம் மாறும். பணத்துக்காண்டி இப்படி எல்லா பக்கமும் வாய வைக்கடா, பணம் கொடுத்து என்னன்னாலும் செய்வியாட நீனு? சொல்லுடா, நானும் தரேன், எனக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தியாடா? ஒன்றும் இல்லைங்க, வீடு கட்டணுங்க, அதுக்கு தான் சொன்னால் வேறு தப்பாக நினச்சிக்கிடாங்க மக்களே, வேறு தவறாக நினச்சிக்கிடாதீங்க. முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களை. இவனை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. இருந்தாலும் இந்த நாய் அண்ணன் சீமானை வச்சு அலுவலகம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரை வச்சே வளர்ந்துட்டு நாம் தமிழ் கட்சியை போட்டு நல்ல சேனல் ஓரளவு வளர்த்ததுக்கப்புறமா பிஜேபிக்கு முட்டு கொடுத்து அண்ணன் சீமான் அப்படி கீழ்த்தனம் விமர்சனம் பண்ணாமல் யாராக இருந்தாலும் கோவம் வர்த்தனை செய்யும். அதுக்கு தான் அந்த காணொலி. ஒன்றுலாம் செருப்பு கொண்டு அடிச்சுட்டா பச்சொந்திக்கார பையில. பச்சொந்தி கூட எப்போமா தான் நேரம் மாறும், நீ அடிக்கடி மாறுத. ஒன்று பிஜேபிக்கு ஆதரவாக பேசு, இல்லைனா நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசு, இல்லைனா மூடிட்டு அமைதியாக இரு. முடிச்சுக்கணும் தமிழ்.